ஹாய் ஹலோ வெல்கம். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் எம்ஐ. நம்ம இன்றைக்கி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை இல்லை ஒரு பிராண்டை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங். இப்போது இந்த மொபைல் ஃபோன் வந்தனால நிறையா புது புது அப்ளிகேஷன்ஸ் வந்தனால அதை நம்ம டிஜிட்டலாக பண்ணுறோம். அதுக்கு பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஓகே, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுள் க்ரோம்லேயோ இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லேயோ ஆர் ஓப்பேரா மினி யூசி ப்ரௌசர், நிறைய ப்ரைவேட் ப்ரௌசர்ஸ்லாம் இருக்குல்ல, அதிலெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். இந்தந்த சர்வீஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ண சர்வீஸ் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது, ஆர் நீங்கள் சர்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அந்த சர்ச் இன்ஜினில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எஸ்இஓ. இந்த எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவிங் த விசிபிலிட்டி அண்ட் ரேங்கிங் ஆஃப் அ வெப்சைட் இன் ஆர்கானிக்னா நான் பெய்டு கேட்டகரியில் வந்து வரும். சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் த்ரூ டெக்னிக்யூஸ் லைக் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த சர்ச் இன்ஜின் ஒர்க் ஆகுது அப்படின்னா, கீவேர்ட்ஸ் ஆப்டிமைசேஷன் யூஸ் பண்ணுறாங்க, தென் கண்டென்ட் க்ரியேஷன் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் லிங்க் பில்டிங் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எஸ்இஓ. ஓகே, இப்போது எஸ்இஎம்னு ஒன்று இருக்குது, ஒரு கேட்டகரி இருக்குது. எஸ்இஎம்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு பேர். திஸ் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் எ வெப்சைட் த்ரூ பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அப்பியர் ஆன் சர்ச் இன்ஜின். இதுக்கு வந்து நம்ம காசு கட்டணும். காசு கட்டி அந்த சர்ச் இன்ஜினில் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு நம்ம பணம் கட்டி கொண்டு வரதுக்கு பேர் தான் SEM, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். ஓகே, while SEO focuses on organic search results and SEM focused on paid search results, both are important components of digital marketing. இது வந்து ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகே, தென் செகண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னு சொன்னால் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதிலெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதுக்கு பேர் தான் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது. தென் இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போது நம்ம ஐஆர்சிடிசி வெப்சைட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக இல்லை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக உங்கள் மெயில் ஐடி கொடுப்பீங்க. உங்கள் மெயில் ஐடி கொடுத்த உடனே இந்த மெயில் ஐடிக்கு ப்ரொமோஷன் மெயில் அனுப்பலாமா, இல்லை ஆஃபர்ஸ் மெயில் அனுப்பலாமா, அலோவ் கொடுக்குறீங்களா இல்லை டினைன் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஐஆர்சிடிசி சம்மந்தப்பட்ட நியூஸ் அண்ட் பிளாக்ஸ் ஆர் ஆஃபர்ஸ் சம்மந்தப்பட்ட மெயில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெயிலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, தென் கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னா பிளாக் போஸ்ட் பண்ணுறது, வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது, பாட்காஸ்ட் போஸ்ட் பண்ணுறது எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வீடியோஸ் ஆர் பிளாக்ஸ் போஸ்ட் பண்ணுறது பேர் கண்டென்ட் மார்க்கெட்டிங். தென் மொபைல் டிவைஸ் மார்க்கெட்டிங்கில் வந்து எஸ்எம்எஸ், எம்எம்எஸ் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பேர் மொபைல் டிவைஸ் மார்க்கெட்டிங். தென் ஆன்லைன் அட்வர்டைஸிங்னா சேம் இந்த மாதிரி தான். நம்ம ஒரு வீடியோ பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே ஆகிறது, ஆர் எம்எக்ஸ் பிளேயர் யூஸ் பண்ணும்போது நம்ம வெளியே வரும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே ஆகலை, அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆன்லைன் அட்வர்டைஸிங். ஓகே, தென் அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா ட்ரிவன் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸை டெக்னாலஜி யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வாங்க வைக்கிறது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகே.
ஓகே, நம்ம இந்த வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.